أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وكتبنا له في الألواح من كل شيء موعظة وتفصيلا لكل شيء فخذها بقوة وأمر قومك يأخذوا بأحسنها سأريكم دار الفاسقين. இதன் பின்னர் நாம் மூசாவுக்கு வாழ்க்கை துறை ஒவ்வொன்றுக்கும் வேண்டிய அறவுரையையும் ஒவ்வொன்றை பற்றிய விளக்கத்தையும் பலகைகளில் எழுதி கொடுத்தோம். மேலும் நாம் அவருக்கு கூறினோம், இந்த அறவுரைகளை நீர் பலமாக பற்றி பிடித்துக் கொள்வீராக. மேலும் இவற்றில் உள்ள சிறந்த கருத்துக்களை பின்பற்றும்படி உம்முடைய சமுதாயத்தாருக்கு நீர் கட்டளையிடுவீராக. அதிவிரைவில் பாவம் புரிவோர்க்குரிய இருப்பிடத்தை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். سأصرف عن آياتي الذين يتكبرون في الأرض بغير الحق وإن يروا كل آية لا يؤمنوا بها وإن يروا سبيل الرشد لا يتخذوه سبيلا وإن يروا سبيل الغي يتخذوه سبيلا ذلك بأنهم كذبوا بآياتنا وكانوا عنها غافلين. பூமியில் நியாயமின்றி பெருமை கொள்பவர்களின் பார்வைகளை என்னுடைய சான்றுகளை விட்டு நான் திருப்பி விடுவேன். அவர்கள் எந்த சான்றுகளை கண்டாலும் ஒருபோதும் அவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். மேலும் நேர்வழியினை தம் கண்ணெதிரே அவர்கள் கண்டாலும் கூட அதனை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆனால் வழிகேடான பாதையை காண்பார்களானால் அதனை மேற்கொள்ள முனைந்து விடுகின்றார்கள். அதற்கு காரணம் யாதெனில் அவர்கள் நம்முடைய சான்றுகளை பொய்யென கூறினார்கள், மேலும் அவற்றை அலட்சியப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். والذين كذبوا بآياتنا ولقاء الآخرة حبطت أعمالهم هل يجزون إلا ما كانوا يعملون. எனவே எவர்கள் நம்முடைய சான்றுகளை பொய்யென கூறினார்களோ, மேலும் மறுமை நாளை சந்திக்க இருப்பதையும் மறுத்தார்களோ, அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன. தாங்கள் செய்து கொண்டிருக்கும் செயல்களுக்குரிய கூலியை தவிர வேறு எதனை இவர்கள் பெற முடியும்?